மூச்சுடா அது மூச்சு சொல்லு மூச்சு மூச்சல்லுடா மூச்சுடா பார்த்து வா பாத்து குறா தாம் தாம் குறா திருப்பி 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 திரும்பா இப்படி திரும்பி திரும்பா திரும்பா திரும்பி குறா தாம் அதுல மண்ணுல கால எடுத்து வச்சாவே தாமம் கொடுத்த மாதிரி தாண்டா மண்ணு அப்ப எடுத்து நான் ஓட்டு எடுத்து வச்சுக்கிறேன் மண்ணு போட்டு இதுதான் பொன்னமங்கலம் மகேஷ் பொலியாத்து பொன்னமங்கலம் மகேஷ் பொலியாத்து பொலியாடுதா தண்ணி காட்டியா அவரு வைக்கிற காலை பிடிச்சி வாடுறா வச்சு எங்க போனா இங்க வா ஏண்டா வரக்கூடிய நபர் மனுஷாலா இல்ல பொலியாடுதா நீதான் சீர்றியா அப்ப பொலியாரு தான் சீரும் மத்தெல்லாம் சீராதா எனக்கு அதான் தெரியும் பொலியாரு சொல்லாமா ஒருத்தன் அவுத்து விடுறான் தண்ணி காட்டுறான் அப்புறம் மூகாங்கர் குத்துறான் ஏமா பொலியாதுக்கு மூகாங்க அவர் குத்துனா பாரு லோகேஷ் இந்த ஊர்ல உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆளுக்குது புடிச்சிங்கன்னா அவனுக்கு உதவின்னு சொல்றதுக்கு ஆளுக்குது கையை பிடிபிடின்றாங்க வெளியே வந்த உடனே அந்த பேய் நல்ல பேயினே இல்லப்பா அவ்வளவு நல்லவனா நீ அம்மா மூச்சு ஆடியா விட்டா வந்திருக்கிறது பொலியாடுறானே யாரு வந்துக்கிறாளு ஏன்னா உன்னை விட பொலியாத்து இவனுக்கு ரொம்ப பழக்கம் பாதி நாள் கூட்டு போறான் பாதி நாள் ஒயரிங் வேலைக்கு போறான் பாதி நாள் பொலியாத்து பின்னாடி சுத்துறான் எந்த வேலை செய்யறோம் அதாவது ஒருத்தனுக்கு ஒரு வேலை தான் தெரியும் மிஞ்சி போனா 2 வேலை செய்யலாம் எந்த வேலை என்ன நான் என்ன பேசுகிறேன் நீ பாக்குறேன் அவன் நின்னுகிற வேலை பாத்தியா ஒப்ப முத்து எனக்கு கூட்டாளி அவ அப்படித்தான் எப்பயுமே திமிரான பேச்சுதான் யாருக்கும் அந்த அளவுக்கு அடங்கி போக மாட்டான் மஞ்சிக்கிறோம் அதுக்கு தப்பாத பிறந்துக்குது பாத்தீங்களா பாருங்க சொல்லு பாக்கலாம் சொல்லு இதுதான் பொலியாத்து மூகாங்க குத்துனியா மூகாங்க ஒரு எவரா பொலியாத்து குத்துனியா எங்க ஊர்ல குத்துவாடா பொலியாதாட்டம் வளர்ந்துக்கிறாடா ஜென்ம தாலிகா பொலியாது கடா மூகாங்க குத்துனா பாயுமா அது இடிக்குமாடா எங்க ஊர்ல குத்துவாங்க மகாராஜா பொலியாதுக்கு கால காட்டும் போது வாழை தூக்கி பாக்குறாள் அவன் போடா அதுலடா சீறி வரக்கூடியது சிங்கம் 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 சிங்கத்துல சிங்கம் இள சிங்கம் இள சிங்கம் சிங்கம் இள சிங்கம் அந்த ஓட்டல அப்படியே கீஞ்சி போயிது எனக்கு வேண்டாம் சாப்பிட முடியாது பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லு அழகான சாப்பாடு அப்பா கனதப்பா அப்பா வீட்டுல கனத கவுண்டர் வீடு அப்பா வீட்டுல
அழகான சாப்பாடு போட்டாங்க. ஒரே ஒரு இலை கூட துண்டு இலையே பார்க்க முடியாது. மொத்தமே தலைவாழை இலை தான். ஆனா போன ஊர் ஆடணும் பார், சுங்காசத்திரம் பக்கத்துல. அந்த கதையே எடுக்காத, அந்த கதையை தான் நீ அசிங்க பத்துவே. அசிங்க பார்த்த மாட்டேன்டா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. வா, பேப்பர் இலை போட்டாங்க. வாயாலையில தண்ணி தெளிக்கிற ஞாபகமா பேப்பர் இலையில தண்ணி தெளிச்சிட்டாங்க. குழந்தை சாப்பாடு போட்டாங்க, பெசிஞ்சா இலையை போண்டா மாரி ஆகிட்டான். திரும்பி பார்த்தா தரையில சாப்பிட்டுங்கிறான் அந்த இலையோட பெசிஞ்சு. அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. கேட்டா கம்ப்யூட்டர் இலை நீர்றாங்க. நல்லது. இங்க தலை வாழை சாப்பாடு முக்கியம் இல்ல, அந்த வாழை சாப்பிடுறது அவ்வளவு ஒரு மகிமை இருக்குது. 5 ரூபாய்க்கு இது ஒரு இலை. அதுக்கு வாயால அந்த 5 ரூபாய் அது அப்பேர் வச்சே அந்த இலை கிடையாது. இளம் சிங்கம், இளம் சிங்கம், இளம் சிங்கம், இளம் சிங்கத்தை போல் சீறி வருகிறீங்க. சிங்கமலே கீழ 3 தொங்குமலே. கீழ 3 தொங்குமா? டேய் என்னங்க பீச்சு புடும் பீச்சு நானு. என்ன சிங்கம்? அதேதான் சிங்கமலே. கீழ 3 தொங்குமலே. அவுதுற சொல்லு எனக்கு ஒரு வீடியோ வர எடுக்கறேன். வாடா அப்படி. சரிங்க. டேய் சிங்கம், அதேதான் சிங்கத்திற்கு ஒப்பாக வருகிறேன். நான் யார்? யாருங்க? ஊர் என்ன? பேர் என்ன? என்ற விளக்கம் எனக்கு தெரியுமே. ஏதோ சொல்லு. உங்க ஊரு பொன்னமலம், உன் பேர் மகேஸ்வரன், அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, உன் புள்ள பேர் ராணேஸ்வரன். அப்புறம் அதுக்கு மேல எனக்கு தெரியாது. பொண்ணு பேரா? பொண்ணு பேரு. உன்னை அந்த கதையா கேட்டுக்கிறேன் நானு. அதையாடா கேட்டுக்கிறேன். ஒன்னும் தெரியும். என்ன தெரியும்? நீ இப்ப ஒரு 20 பணமரம் வாடகை விட்டுக்கிற கல் இறங்கிறதுக்கு. அக்கா பேர் சொல்லு. அவன் அக்கா பேரு அத்தை பேரு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு அவர் உட்காந்து. பையா அது கிடையாது. இப்படி யார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும். பஞ்சாப் என்றது 5 பஞ்சாபாண்டவர்கள் 5 பேர். 5 நபர். எது பஞ்சம்னா 5 பேர். 5 நபர்கள். 5 பேர். 5 பேரிலே நடுபிறந்த நடுவிலே பிறந்த என்னது? நடுப்புறம். நடுப்புறவா? டேய் நடுபிறந்த அதான் நடுப்புறம். நடுவே பிறந்த அதான் அதான் தெரியலனா அதான் நடுபிறந்த நடுபிறந்த நடுவே பிறந்த பர்குரு என்று சொல்லக்கூடிய 11 படைத்த அர்ச்சன பெருமான புரியுறதா? புரிஞ்சு போச்சுங்க. யாரு இது? அர்ஜுன கெருமாரியா? கெருமாரா? கெருமாராஜா தானே? செவுட்டு கருமா நீ? அர்ஜுன கெருமாறுன்றடா நீ இல்லையா ஆச்சாரியா? நீங்க இந்த ஒரு ஆச்சாரி எங்க ஊருக்கு வந்துட்டாரு. ஊருக்கு வந்துட்டாருங்க. இடம் இல்லைன்னா இங்க இடையில வந்தாரா என்னவோ தெரியல. எல்லாரும் எங்க ஊர்ல தான் சுத்திங்கிறாரு அவரு. அர்ஜுன பெருமா சொல்லி வந்த பதங்கள் உமக்கு புரியுதா? தேசிய ஆச்சாரியா காணும். நீ சின்ன ஆச்சாரியா கேட்கிறாரியா? வந்ததோடு சரி ஒன்னும் தலை காட்டல. தேசிங்க ஆச்சாரி பொன்னாமத்து மகேஷ் இதெல்லாம் மடனா ஒண்ணு கேட்டுங்கிறான். ஏங்க அவர் எங்க ஊர்ல எல்லாம் சுத்திக்கிறாரியா? சொல்லி வந்த பதம் என்ன புரியுதா? புரியல ஐயா. அந்திரவாசியாய் வந்து இந்திரன் அளித்த பாலன். இந்திரன்னா தேவலகாதிபதி. தேவேந்திரன் அளித்த பாலன். அப்ப நீங்க யாரு? தேவேந்திரன் அருளினால் குந்தமாதேவி என்ற புதல்வன் அடியேன் அர்ஜுனன். பாண்டு மகாராஜாவின் புதல்வன் பஞ்சபாண்டவர் சொல்லுவா. எது? பஞ்சபாண்டவர். ஆனால் இயற்கை செயற்கை புரியுதா? அருள் கொடுத்தது அங்க தேவேந்திரன். தேவேந்திரன் அருளால் பிறந்த அர்ஜுனன் அடியே. உங்க பாக்கியம் எனக்கு கிடைக்காது போச்சுங்க. என்னதுயா? உங்க பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோ. இந்த அப்பா வேண்ட சொத்து இல்லைனாலும் அந்த அப்பா வேண்ட சொத்து வாங்கியாவது போயிச்சிருப்பேன். சொத்துக்கு அலையிறியா? என்னன்னா அப்பன் சொத்துக்கு ஆசைப்படாத. நீயா சுயமா சம்பாரி.
அதே மாதிரி திருப்பி என் மொழி சொல்லணுமா? அவன் ஒத்துக்கோனா? ஒத்துக்க மாட்டானா? என்ன கேட்பான் அவன்? என்னடா என் மேரி சமாரி வச்சுன்னு கேக்குறான். இப்பயே 3 வயசு தான் ஆகுது கேக்குறான். சரி, அந்த கதை வேணாம். அப்படியே அர்ஜுனன் அடியே நீங்க புரியுதா? ஆமாங்க. குறை எதுனா இருக்குதா? ஒரேட்டு பார்த்தால் குறை என்பதே இல்லை. 5 பேர் அண்ணன் தம்பி, 5 விரல். ஆமாங்க. எப்படி இருக்குது? அப்படியே ஒற்றுமையா ஒரு மாதிரியா இல்ல. எப்படி இருக்குது? அது ஒண்ணு ஒரு இதுமா. என் விரல் பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க இதுவாயிடுங்க. விதவிதமா இருக்குது. ஆமா. ஆனால் 5 விரல் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும். எந்த வேலையும் நல்லா செய்யலாம், சுலபமா செஞ்சிடலாம். ஆமாங்க. அப்படி அண்ணன் தம்பிகள் பஞ்சபூதங்களுக்கு ஒப்பாக அழகா ஒத்துமையா இருக்கிறோம்பா. ஒத்துமையா வாழ்ந்து வரீங்க. ஆமா. முறையிட்டு பார்த்தாலும் குறை இல்லை. அப்படின்னா நான் எப்படி வர்றேன்? எப்படி வரீங்கன்னா மனுஷனா பிறந்தால் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். எது? மாதா பிதா. இந்த 4 பேர் துணை ஒருத்தனுக்கு இருந்துட்டா அவன வாழ்க்கையில யாராலுமே ஜெயிக்க முடியாது. ஆமாங்க. எது? ஆமா. மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். எனக்கு தாய் யார்? அம்மா யாரு? டேய் அம்மாவா? என்னடா உங்க அம்மான்ற ரவுடி பையனா நீ? நீ நல்லா கட்டிங்க. கோத்தா யாரு? என்னடா கோத்தா யாரு? அவன் தான் அறியாத பையன் தெரியாது சொல்றான். பெரிய மனுஷன் தானே? நல்ல வெளிச்சமா சொல்றான். பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷன் தான் வெளிச்சமா சொல்றானா? போய் உட்காரு போ. என் தாய் சைலன்ட் சொல்லிட்டு வந்திருப்பா. அப்ப வந்து குந்தமாதேவி எனது தாயார். அதே அம்மா கொஞ்சமா. தாய் தாய் பிதா பிதா அப்பா அப்பா தேவேந்திரன். தேவேந்திரன். மாதா பிதா மாதா பிதா குரு. குரு யாரு குரு? குரு யாரு? என் குரு யாரு? உங்க குரு யார்? நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதான் வேணான்றியா? மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். ஆமா. வாத்தியார் தான் முதல்ல முக்கியம். சில பேர் சொல்லுவான் வாத்தியார் இல்லாதே கத்துக்கணும்னுவான். ஆசிரியர் இல்லா பாடம் பாடம் அரை பாடம் என்பார்கள். ஆமாங்க. வாத்தியார் இல்லாத அரை பாடம் முழுசா எதையும் கத்துக்க முடியாது. அப்ப வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். இருக்கணும். அது 5வது வரைக்கும் படிக்கிறீங்க, 10வது வரைக்கும் படிக்கிறோம், அப்புறம் காலேஜ் படிக்கிறோம். ஆமாங்க. வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். இருக்கணும். எங்க வாத்தியார் யாரு? உங்க வாத்தியார் உனக்கு தான் தெரியும். என் வாத்தியார் ஒண்ணு நான் சொல்றேன். சிரிச்சியா? இந்த மண்ணிலே பிறந்து சொல்லு வாழ்வாங்கு வாழ்ந்து புகழ் பெற்று நாடக கலை, அந்த கலையை உலகிற்கு எடுத்து சென்றவர் நாராயண ஆசிரியரோட குமாரர் ராமலிங்கம் ஆசிரியர் ஐயா.
பாத்தியா? கலைஞர்கள் சாகலாம், கலைஞர்கள் சாகலாம், கலை சாவாது. கலை என்னைக்குமே சாவாது. அந்த கலை அவங்க ரூபத்தில் இருந்துன்னு தான் இருக்கும். இப்போ கூட ஒரு குழந்தை வந்துட்டாலே இருங்கூர்ல வந்து தான் இருக்கும், அதுக்கு அழிவே கிடையாது. அப்பேர் பச்சை அப்படிப்பட்ட மண்ணை விட்டு அவர் மறைந்தார். ஆமாங்க. அவர் புகழ் இந்த உலகத்தை விட்டு எப்பவுமே போவாது. தலைமுறை தலைமுறையும் பேசிட்டு தான் இருக்கும். என் ஆப்பா இது எனக்கு ஆய் வருது கம்மி இருக்கும். அழுவாத, அவர் வடிவில் நம்ம இருக்கிறோம். அப்பேர் பச்சை அப்படிப்பட்ட ராமலிங்க ஆசிரியர் ஐயா ஆ, அவர் தான் எங்க குரு. புரியுதா? யார் குரு? ராமலிங்க ஐயா அவரு. யாருக்கு குரு? உங்களுக்கு மகேஷுக்கு குரு. அவர் தான் முதல்ல பவுடர் போட்டு உட்கார வச்சு வாப்பா போகலாம் அப்படின்னாரு. அவர் வண்டியிலே தான் போவோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வருவோம். அந்த கரமாத்திர கொரோனா வந்துச்சு பாரு, அதில் அவர் நிம்மதியாக கூட எடுக்க முடியல நம்மளால. அப்பேர் பச்சை ஆசிரியர் அவர் யாரு? ராமலிங்கம் ஐயா ஐயா. ஆனா அர்ஜுனனுக்கு ஆசிரியர் யாரு? எனக்கு தெரியுமே. யாரு? ஆச்சாரி, தேசிக ஆச்சாரியா. ஏய், இவன் என்ன வந்ததுல தேசிக ஆசிரியர்? தேசிக ஆச்சாரியா யாருப்பா? துரோணாச்சாரிங்க. அப்படி சொல்றானே. துரோணர் அருமை சீடன், வில்லில் குணவிசேடன், விஜயன் காந்திவத்தை கையில் தாங்கிறேன் அர்ஜுன ராஜன் அப்படின்னா ஆமாங்க. துரோணாச்சாரியின் 105 பிள்ளைகள் சீடர்கள். சீடர் 105 பேர். ஆமா. எல்லாருமே வாத்தியாருக்கு அருமை சீடர் ஆயிட முடியுமா? முடியாதுங்க. முடியுமா? முடியாது. முடியாது. யாரு பதார்த்த காய்கறி எல்லாம் வாங்கி போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாங்க. இவன் சொல்றது தொரடு வேலை செய்யறது. யாரு இந்த விஷயத்துல வந்து சொல்லட்டுமா, யாரு உள்ள இந்த கலந்து கொடுக்குறாங்களோ அவனா அருமை சீடர். டேய், அர்த்தத்தை அனர்த்தமாகாத, புரியுதா? அது கிடையாது. இல்ல மகாராஜா, அவனு சொல்லி தப்பு இல்ல, அவன் அது மாதிரியே வாழ்ந்துட்டு வந்துட்டான். அதான் பண்றது, அந்த வேலை செஞ்சுக்கிறான் குழந்தை. அது கிடையாது. ஒரு பள்ளி அறையிலே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குதுன்னா அதுல எத்தனையோ பசங்க இருக்கலாம். ஆனால் இப்ப 52 தான், அதுக்கு மேல கிடையாது. எவன் ஒருவன் நன்றாக படிக்கிறானோ, நன்றாக படிக்கிறானோ, எவன் ஒருவன் திறம்பட செயல்படுகிறானோ அவன் தான் சிறந்த மாணவன். அவன்தான் அந்த பள்ளிக்கூடத்துல சிறந்த பிள்ளை. அது அப்போ நீ சொல்ற மாதிரி வாத்தியார் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறது, வாத்தியார் ஆபீஸ் ரூம் பூட்டி வச்சுட்டு லாஸ்டா கூட வர்றது, அதெல்லாம் இது கிடையாது. அதெல்லாம் இப்போ இது நீ சொல்றது இப்போ, நான் சொல்றது அப்போ. அப்போ அப்படியே 105 பிள்ளைகள் துரோணாச்சாரி ஆசிரியராக இருந்தார். அந்த 105 பிள்ளைகளே என் மீது ஒரு தனி பற்று, தனி எண்ணம், தனி பற்று. ஏன்? அவர் சொல்லிக் கொடுக்கும் கல்விகளை அப்படியே அழகா கட்டுக்குவேன். அவர் சொல்றது அப்படியே புடிச்சிங்க. எள்ளுன்னா என்ன நிப்ப, நெருப்புன்னா தீயா எரிவே. அப்ப தீ குளிச்சிருவேன் நானு. என்னங்க எப்படி எது சொன்னாலும் அதுக்கு எதனா ஒண்ணு வச்சுக்கிறீங்க. நான் அப்படிதான். எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும். ஆமா, புரியுதா? பார்த்தார் கட்டெல்லாம் நம்ப மாட்டேன், புது வீட்டு போக்குன்னு. அப்படியானால் ஏன் சொல்றேன் தெரியுமா? அதுக்கு சொன்னதை திருப்பி சொன்னா அப்புறம் எனக்கு எப்படி போகுது? ஏன் சொல்றேன்? துரோணாச்சாரி அழகா ஆமாங்க கல்வி கத்து வருதார். ஒரு நாள் பார்த்தார் பார்த்தார் ஒரு பெரிய ஆலவிருட்சம், அது ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில நின்றார். 105 பிள்ளைகளும் பின்பற்றி சென்றோம். அப்படியே ஒண்ணா போறோம். நின்னுட்டார் வாத்தியார். நின்னு மரத்தையே பாக்குறார். அப்படியே பாத்துக்கிறாரு. ஆமா, பார்த்து கொண்டிருக்கிறார். பௌர்ணமி காலையில வெளிச்சமா காய்ஞ்சிங்குது. டேய் வாடா, எல்லாம் ஏற்கனவே ஆட்டக்காரங்க பூரா 8 மணி வரைக்கும் ஆடிங்கிறப்பா அப்படின்னு என்ன ரொம்ப திட்டுறாங்க. நீ கம்முன்னு சொன்னா சொல்லி மாட்டோம். சொன்னா சொல்லி மாட்டோம். முதலாளே அவன் தான். ஆறுமெல்லாம் ஊட்டினானோன்றான். சரி, நான் சொல்றது மட்டும் சொல்ல. எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு உண்டான ஊதி வருதா? ஆமா ஆமா, அதோட கம்முன்னு இருக்கும். சரி, மணி 11 தான் உனக்கு இதோட அப்பனா டபுள் சம்பளம். டேய் தரேன், அதுல கேஜி பாதியா போட்டு தரேன். இங்க பாரு. அப்படின்னா இந்த துரோணாச்சாரி மரத்தை பாக்குறார், நாங்க எல்லாம் வாத்தியார பாக்குறோம். அப்போ துரோணாச்சாரி சொல்றார், மாணவர்களே இந்த ஆலவிருட்சத்தை பாருங்கள் பாருங்கள் அப்படின்னா எல்லாரும் அதை பாக்குறோம். அந்த நேரத்துல துரியோதனை கூப்பிடுறார். துரியோதனா, துரியோதனரே இந்த மரத்தை பார். அங்க பாருப்பா. உனக்கு என்ன தெரியுது? உனக்கு என்ன தெரியுது? கிளை தெரியுதா? தெரியல. இலை தெரியுதா? தெரியல.
மரம் தெரியுதா? தெரியல. நீ சொல்ற. ஆனா துரியோதன தெரியுமா சொல்றான்? வாத்தியாரே நல்லா தெரியுது. ஆமா. மரம் நல்லா தெரியுது. கிளை நல்லா தெரியுது. இலை நல்லா தெரியுது. அந்த மரத்தில் இருக்கும் கிளியும் தெரிகிறது. எல்லாம் தெரியுது எனக்கு. அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியுதுன்னா இப்ப எல்லாம் தெரியுதா? அப்ப நீ போ அப்படின்னு அனுப்பிட்டாரு. அடுத்தது ஒண்ணு துச்சாசனன். அவனும் வந்தான். வந்தாரு. பார்த்தான். தெரியுதா? எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரியுது. அடுத்தது எங்க தர்மண்ணா. அவரும் பார்க்கிறார். எல்லாம் தெரியுது. வாத்தியாரே நன்றாக உற்று பார்க்கிறேன். பொறுமையிலே சிறந்தவன், பொறுமையா பாக்குறேன். எல்லாமே தெரியுது. அவரு கேட்டார் அப்படிங்கிறார். அடுத்தது பீமண்ணா. ஆமா, அவரு போனாரு. தாண்டா தூக்கினு. வாத்தியாரே வாத்தியாரே மரம் அப்படியே தெரிந்து புடிங்க கீ தள்ளிட்டுமா? சரிதா. மரத்தை புடிங்க வேறோட கீ தள்ளிட்டுமா? கொண்டாத்தி நீ என்ன தெரியுமின்னா? டேய் பீச்சு புடும் பீச்சு. எங்க அண்ணன் பீமண்ணா சொல்றார். நீயும் போய் உட்கார். எல்லாரையும் உட்கார் சொல்லிட்டார். எல்லாரும் வந்து வச்சா போனா எல்லாம் போய் தெரிந்து சொல்லிட்டா. அர்ஜுனா நீ வா. நீ வாப்பா. அந்த மரத்தை பார். மரம் பாருன்றாங்க உன்ன. என்ன தெரியுது? உங்ககிட்ட கேக்குறாரு. என்ன தெரியுதுன்னா? கேக்குறாரு இருங்க. அர்ஜுனா அங்க என்ன தெரியுது? கிளை தெரியுதா? கிளை தெரியுதாப்பா? தெரியல. மரம் தெரியுதா? இல்ல. இலை தெரியுதா? தெரியல. அந்த குறியோ தெரியுதா? இல்ல. வேற என்னதான் தெரியுது? எதுவுமே தெரியலன்னு சொன்னோம் பார். நேற்று துரியோதனும் தம்பிமார்களும் உட்காந்து கைத்தட்டி நீ பக்கானியா போச்சுடா. நல்லா தெரியுது. தெரியலன்னா சிரிதான் செய்வாங்க. துரியோதனும் தம்பிமார்களும் சிரிக்கிறான். என்னன்னு சொல்லி சிரிக்கிறான்? போச்சு அர்ஜுனனுக்கு 2 கண்ணும். கண்ணே தெரியல பண்ணுது பாவி. எதுவுமே தெரியலன்றானே. கண்ணு 2 போட்டாப்ளுக்குது. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி என்று இவர் சிரிக்கிறார். அப்ப எங்க வாத்தியார் எதுவுமே தெரியல சொன்னா என்னதான் தெரிகிறது? என்னதான் உனக்கு தெரியுது? சொன்னேன் ஆசிரியரே, அந்த கிளியினுடைய கழுத்து மட்டும் தான் எனக்கு தெரிகிறது. அதுதே அவர் குறிப்பாக சொன்னது மட்டும் தெரியுது. அப்படின்னா போறா பானத்தனாரு. ஒரே பானம். சிரம் வேறு, உடல் வேறு. வெட்டு 1 துண்டு 2. அவர் எதை கேட்கிறார், எதற்காக கேட்கிறார் என்று குறிப்பறிந்து செயல்பட்டவன் இந்த அர்ஜுனன். அதனால் அந்த சபையிலே அந்த இடத்திலே அனைவர் எதிர்க்கும் சொல்கிறார். எனக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாலும் என் அருமை சீடன் அர்ஜுனன். புரியுதா? அப்படி துரோணர் அருமை சீடனாக அழகாக வளர்ந்து காலை பருவம் ஏற்று அழகா இல்லையா? நீ காலன்னு ஏதா நான் போலே தான் வந்துருவேன். நீ தானே காலன்னு இப்போ போலே திருநா வருவே அதே சொல்லிங்கிறியா? அவன் தான் கேட்டேன் நானு. நான் அவங்க ஊர்ல போலே திருநாவடா வேற என் சாமி திருநாவ கிடையாது. இல்ல போலே திருநாதான். இருங்கூர்ல எப்பவுமே எருதாட்டத்துக்கு டிராமா நாடகம் தான் வைப்பாங்க. அப்படிதானுமா? வண்டியில கிரீட் எடுத்துக்கின்னு வரேன். அப்புறம் 2 பசங்க எதிர்க்கு வண்டியில போகுது. ஐயா காட்டு கூத்தாட்டுங்க பாயுங்க. காட்டு கூத்துனா அவ்வளோ கசகராப்புக்குது. அந்த கலையை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அவர்கள் விருப்பம். அதுக்கு ஒரு 50 பேர் இருந்தா இதுக்கு ஒரு 20 பேராவது இருக்க மாட்டாங்களா? எங்க வாத்தியார் தான் சொல்லுவார். ராமலிங்க வாத்தியார் பேட்டி எடுக்கிறாங்க மக்கள் டிவியில வந்து. அப்ப சொல்றார், ஆசிரியரே இந்த கலை அழிஞ்சிருமா இருக்குமா அப்படின்னா ஒரே வார்த்தை, கடவுள் இருக்கும் வரை கலை அழியாது. எது? கடவுளும் கோயில் இருக்கிற வரைக்கும் கலை அழியாது. ஊர் எவ்வளவு பாவத்து பண்றான்னு ஊருக்கு 4 கோயில் நெட்டி தான் கட்டிங்கிறான். கோயில் இடிச்சு போடுறாங்களா என்ன? இடிச்சுனா கூட புது கோயில் கட்டிடுறாங்க. இல்ல என்ன அது இப்போ பக்கத்துலயே ரோஜமா கோயில் பக்கத்துலயே இப்ப அப்படியே அன்னதான மண்டபம் கட்டுறாங்க. அந்த அம்மா திரௌபதி அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு குறை என்பதே கிடையாது அப்படின்னு வாத்தியார் சொன்னார். அந்த அம்மா புண்ணியத்துல எப்படியோ பாரதன்னு ஒண்ணு வைக்க போறாங்க. அட 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது. அப்போ கட்டகுத்துக்காரனா நான் டிராமாக்கார போய் ஆட போறாங்க. அப்படி கலை அழியாது அப்படி என்று அவர் சொல்லிட்டார். நான் இதுல டிராமாவில் ரெடி பண்ண போறேன். நீ டிராமா கம்பெனி? ஆமா, டிராமா கம்பெனி ரெடி பண்ணி தெருக்கூத்து நாங்க தான் ஆட போறோம். சரி. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார் பெரியா, முதல்ல பபுலாசம் வந்த உடனே முதல்ல 2 பொம்பளையாசம் கொடுப்பா ஜிகு ஜிகுன்னு எங்களான வந்து கேக்குறாங்க. அவரு ஒரு டிராமா கம்பெனி நடத்துறன்னு வந்து ஒருத்தான் தடிச்சாரு. சரி, அப்படி இருந்தாலும் நீ எப்படி வருகிறேன்? இன்னும்
ஒண்ணு சரி எதுவும் வாயத்துல பா நானு சரி உக்காரணம் அப்படி இருந்தாலும் பஞ்சாபண்டவர் நாங்க 5 பேர் எங்க பங்காளிங்க 101 பேர் துரியோதனாதிகள் ஆமா அவங்களும் பங்காளி தான் நாங்களும் பங்காளி தான்றாரு 101 சம்பந்தம் கட்டிக்குவா அவங்க 5 எனக்கு சம்பந்தம் கட்டிங்களா டேய் உன் பங்காளில இப்ப நீங்க சம்பந்தம் கட்டவில்லையா சரிதான் அப்ப யார் சாவர்த்தியா நான் எங்க அம்மாவை சாவச்சிடுறேன்